வணக்கம் மக்களே. மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி அதிமுகவிடம் டீல் பேச தொடங்கிய பாஜக. பின்னணியில் என்ன திட்டம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டசபை தேர்தலில் மாவட்டத்திற்கு ஒரு தொகுதியிலாவது பாஜக சார்பாக போட்டியிட வேண்டும் என்று பாஜக தேசிய தலைமை முடிவு எடுத்துள்ளது. அதற்கேற்ப அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதாகவும் விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். பீகாரில் சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட இந்த நிலையில் பாஜக தலைமையின் கவனம் முழுவதும் அங்குதான் இருக்கிறது. இதனால் கடந்த சில மாதங்களாகவே பாஜகவின் தேசிய தலைவர்களின் தமிழக வருகை குறைந்துவிட்டது. பீகாரில் ஒருவேளை என்டிஏ கூட்டணி தோல்வியடைந்தால் அது தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்கும் என்றும் இதனால் பீகாரில் கட்டாயம் வெல்ல வேண்டும் என்றும் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. பீகார் தேர்தல் முடிவுக்கு பின்னாடி தமிழ்நாடு பக்கம் பாஜக தலைவர்களின் பார்வை திரும்பும் என்று கருதப்படுகிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ் தரப்பில் தமிழக பாஜகவை கண்காணிக்க ஒரு குழுவை அமைத்திருக்கிறது. அந்த குழு தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு பாஜகவின் வளர்ச்சி, பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகள், பூத் கமிட்டியின் வலிமை உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துள்ளது. அந்த ரிப்போர்ட்டின்படி தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டுமென்றால் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் வளர்ச்சி அடைய வேண்டும், அதிகாரத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பாஜக ஆதிக்கம் செலுத்த அங்கிருந்து தேர்தல் வெற்றிகள் பெற்றதே காரணம். அதனால் சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் வலிமையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் அறிவுறுத்தி இருக்கிறது. இதை கவனமாக பார்த்த டெல்லி பாஜக தலைமை தமிழ்நாட்டில் மாவட்டத்திற்கு ஒரு தொகுதியில் பாஜக போட்டியிட வேண்டும் என்ற குறிப்பு அனுப்பியிருக்கிறது. அதற்கேற்ப பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகளை தேர்வு செய்து பட்டியலை கொடுக்கவும் தமிழக தலைமைக்கு அனுப்பியுள்ளது. மாவட்டத்திற்கு ஒரு எம்எல்ஏ என்று பாஜகவில் இருந்து உருவாகினாலே அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் பாஜக முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுக்கும் என்று கணக்கு போடப்பட்டுள்ளது. இதனால் அதிமுகவிடம் இருந்து குறைந்தது 50 தொகுதிகள் வரை பாஜக தலைமை கேட்கும் என்றும் 40 முதல் 42 தொகுதிகள் வரை போட்டியிட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தமிழக சட்டசபை தேர்தலில் மாவட்டத்திற்கு ஒரு தொகுதியிலாவது பாஜக சார்பாக போட்டியிட வேண்டும் என்று பாஜக தேசிய தலைமை முடிவு எடுத்துள்ளது. அதற்கேற்ப அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதாகவும் விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். இதையடுத்து மாவட்டத்திற்கு ஒரு எம்எல்ஏ என்று பாஜகவில் இருந்து உருவாகினால் மட்டுமே அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் பாஜக முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுக்கும் என்று கணக்கு போடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.